எபிசோட் 1 முதல் சந்திப்பு. சென்னையில் மாலை நேரம். மழை பெய்து நின்றிருந்ததால் சாலைகளெல்லாம் ஈரமாக இருந்தது. அரவிந்த் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்கும் சாதாரண இளைஞன். அவன் வாழ்க்கை மிகவும் சிம்பிள். ஒரு நாள் ஆபீஸ் முடிஞ்சு பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தான். அந்த நேரம் ஒரு பெண் அம்பிரல்லா பிடிச்சுக்கிட்டு அங்கு நின்றாள். அவளுடைய பெயர் மீரா. மழை துளிகள் காற்றோடு சேர்ந்து அவளுடைய முகத்தில் விழுந்தது. அவள் சிரித்துக்கொண்டே ஹேரை சரி பண்ணிக்கிட்டாள். அரவிந்த் அவளை பார்த்த அந்த நொடியில் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வந்தது. அவன் மனசுல, இந்த பெண்ணை நான் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே. மீரா பஸ் வராததால் டென்ஷனாக இருந்தாள். அந்த நேரம் அரவிந்த் தன்னுடைய அம்பிரல்லாவை அவளிடம் கொடுத்து, நீங்க எடுத்துக்குங்க, மழை அதிகமா இருக்கு. மீரா கொஞ்சம் தயங்கினாள். அப்போ நீங்க? நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அவள் சிரித்தாள். தேங்க்ஸ். அதுதான் அவர்களுடைய முதல் உரையாடல். அடுத்த சில நாட்களில் அவர்கள் மீண்டும் மீண்டும் பஸ் ஸ்டாப்பில் சந்திக்க ஆரம்பித்தார்கள். மெல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்தது. ஒரு நாள் காஃபி ஷாப்பில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அரவிந்த் சொன்னான், மீரா, உன்னோட பேசுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. மீரா சிரித்தாள். எனக்கும் அதே ஃபீலிங். அந்த நாள் முதல் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் மெரினா பீச்சில் இருவரும் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் அரவிந்த் சடனாக நின்றான். மீரா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவள் அவனை பார்த்தாள். என்ன? அவன் சற்று நர்வஸாக இருந்தான். நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன். என் வாழ்க்கை முழுக்க நீ என்னோட கூட இருக்கணும். மீராவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. அவள் மெதுவாக சொன்னாள், நானும் அதேதான் நினைக்கிறேன். அந்த இரவு அவர்கள் இருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். அவர்கள் இருவரும் லவ்வை எக்செப்ட் பண்ணினார்கள். அரவிந்த் தனது பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்தை ஃபர்ஸ்டா சொல்லினான். கார்த்திக் சிரிச்சு சொன்னான், மச்சா, ஃபைனலி லவ்வா? அவன் மீராவை சந்திக்க ஆசைப்பட்டான். அரவிந்த் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணினான். மீரா பொலைட்டா பேசினாள். ஆனா அந்த நேரம் கார்த்திக் அவளை ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லுக்ல பார்த்தான். அந்த பார்வையை யாரும் கவனிக்கவில்லை. ஆனா அந்த பார்வைதான் பின்னாடி பெரிய பிரச்சனைக்கு காரணமாகப் போவது யாருக்கும் தெரியவில்லை. சில மாதங்கள் கழித்து அரவிந்த் மற்றும் மீரா இருவரும் லவ் மேரேஜ் செய்ய முடிவு செய்தார்கள். இரு குடும்பங்களும் ஆரம்பத்தில் ஆப்போஸ் பண்ணினாரும் பின்னர் ஒத்துக்கொண்டார்கள். திருமணம் கிராண்டா நடந்தது. அந்த இரவு அவர்கள் இருவரும் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். மீரா மெதுவாக சொன்னாள், நம்ம வாழ்க்கை எப்போதும் இப்படி ஹாப்பியா இருக்கணும். அரவிந்த் அவள் கையை பிடித்து சொன்னான், நான் இருக்கிற வரை உனக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆனா வாழ்க்கை அந்த ப்ராமிஸை சோதிக்க தயாராக இருந்தது. ஏனென்றால் அந்த வீட்டுக்குள் அடிக்கடி வர ஆரம்பித்தவர் அரவிந்தின் நண்பன் கார்த்திக். அவன் மனசுல வேறொரு எண்ணம் வளர ஆரம்பித்தது. அது ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது.